உழைப்பாளின்னு சொன்னால் நமக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ பண நிர்வாகம் குறித்து இருக்கக்கூடியதில் சில அடிப்படையான கோட்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் முக்கியமான விஷயம், எது இன்வெஸ்ட்மெண்ட்னு தெரியணும், எது எக்ஸ்பென்சஸ்ன்னு தெரியும். இரண்டாவது முக்கியமான விஷயம், எதற்கு கடன் வாங்க வேண்டும், எதற்கு கடன் வாங்கக்கூடாதுன்னு தெரியணும். மூன்றாவது முக்கியமான விஷயம், ஆசை எது, அவசியம் எது என்பது தெரிய வேண்டும். நான்காவது, இப்படியாக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய மனிதர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டாங்க. மார்க்கெட்டில் காட்டக்கூடிய பொருட்களை எல்லாம் வாங்கி குவிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆட்களாக இருக்க மாட்டாங்க. ஆசை வார்த்தைகளுக்கு மயங்க மாட்டார்கள். அடுத்ததாக, இவங்க அடுத்தவர்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய கோலை நோக்கியே பயணிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்தது, எதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களாக அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்களோ அந்த பேசிஸில் எது ஒர்க் அவுட் ஆகும்னு அவங்களுக்கு தெரியுதோ அதில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்களே ஒழிய, இப்போ இது ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். அடுத்தது, தே ஆல்வேஸ் ஹேவ் பிளான் பி. அவங்கள்ட்ட பிளான் பின்னு ஒன்று எப்போதுமே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்லேருந்து போவோமா, எது இன்வெஸ்ட்மெண்ட், எது எக்ஸ்பென்ஸ்? எனக்காக யோசிச்சிருக்கோமா? மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தானே எல்லாருமே எம்பிஏவா? உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும். ஏன்னா சென்னைக்கு எம்பிஏ படிக்கிறதுக்காக வந்த பையன் தான் நான். இன்னும் படிக்கலை. எம்பிஏ படிக்கணும்னு எனக்கு இந்த மாதிரிலாம் கோட்டெலாம் போட்டுக்கணும். ஆனால் வாழ்க்கை ஒரே மாதிரி தான் இருக்குது, நம்ம போடாத கோட்டா. ஸோ எது இன்வெஸ்ட்மெண்ட், எது எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். பல நேரங்கள் நம்ம பணக்காரர்களை பார்த்து சில விஷயங்களை சூடு போட்டுப்போம்.